இது வந்து செண்டு மல்லி நாற்று விட போகிறோம். செண்டு மல்லி எதுக்காக நாற்று விட்றோன்னா, இந்த கத்திரிக்காய் செடிக்கு சென்டரில் இந்த அடியில் வேர்ப்புழு தாக்குதல் வராமல் இருக்கிறதுக்காக செண்டு மல்லி நாற்று விட போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள் எப்படி விட்றாங்க. மண்ணை நல்லா அப்படியே மேட்டு பாத்தி போட்டுட்டு, பாதி எருவு பாதி உரம் கொஞ்சம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் அப்படி தூவி விட்டுறணும். நல்ல விதைங்களை மேலே பரவலாக தூவி விட்டுறணும். அப்புறமா இப்படி லைட்டாக மண் போட்டு மூடிடணும். அப்புறமா இப்படி நேராக பிடி. அப்புறமா இப்போ கத்திரிக்காய் நாற்று நடவு பண்ண போகிறோம். இது வந்து 25 நாள் ஆச்சு, விதை போட்டு 25 நாள் ஆச்சு. இந்த கத்திரிக்காய் வேரோடு பிடுங்கி இப்படி ஃபஸ்ட்டு நாற்று இங்கே நட்டுமா. அப்புறமா ரெண்டாவது நாற்று இங்கே, இது 3. தெரியுதாம்மா? இது 4. இது 5. இது 6. அப்புறமா அப்படி இந்த வேர் கிட்ட வாங்க. அப்புறமா இந்த வேர் இருக்குங்க இல்லையா, இது வந்து நம்ம அந்த சின்ன சின்ன பாக்ஸில் போடும்போது வேர் சுண்டிக்கும். இந்த மாதிரி ஆழமாக இருக்கிறதுல போட வேர் நீட்டாக வரும். நீங்கள் ஒரு 10 நாள் கழித்து கூட பிடுங்கி நடவு பண்ணிக்கலாம். அப்படி நடவு பண்ணிக்கலாம்.